எபிசோட் 4ல் அடுத்ததாக ஹைகார்த்தின்னு ஒரு ரேப்பரும் யோயோன்னு ஒரு டான்ஸரும் 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. அதில் 2 பேரையும் அவங்களோட ஸ்கில்ஸை காட்டி சொன்னாங்க. 2 பேரும் அது பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமா என்னென்னா, நீங்கள் 2 பேத்தில் யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. 2 பேரும் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொன்னாங்க. அப்போ யோயோ அவரோட ஸ்டோரி சொல்லும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். சொன்னதை கேட்டோடனே ஹைகார்த்தி செமையாக அதை மார்க் பண்ணுவார். அப்போ யோயோ ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு, இதெல்லாம் மார்க் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன மட்டும் மார்க் பண்ணல, மொத்த கம்யூனிட்டி மார்க் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேசினார். பேசினோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோயோ கிட்ட உங்களுக்கு பிக் பாஸ்க்கு வரதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹைகார்த்தியை ஆன் ஹோல்டில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக கரிஷ்மா சாமான்னு ஒரு லேடி வந்தாங்க. இந்த பொண்ணு கண்டிப்பாக செலக்ட் ஆவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் நினச்சேன். ஏன்னா அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு டேரெக்டாக ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காங்க போல இருக்குது. காலேஜ்க்கே போகலையாம், வீட்லேயும் கேட்கல போல இருக்குது. வீட்டில் ரொம்ப வசதி, எதுக்குமே கஷ்டப்பட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட திறமை என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரி கேட்குறாரு, உங்களாலேயே நீங்களே ஹீரோயினாக நடித்து ஒரு படமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அப்புறம் எதுக்காக நான் உங்களை பிக் பாஸில் எடுக்கணும் அப்படின்னோடனே, எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, என்னை படத்தில் எல்லாம் நடிக்க விட மாட்டாங்க. அண்ட் மோரோவர் என்னென்னா, எங்கள் அம்மா மட்டும் தான் என்னை பிலீவ் பண்ணி இதுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா பெருமைப்படுற மாதிரி நான் பண்ணணும், அப்படி அதனால எனக்கு சான்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆரி ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க மாயா சாப்பாடு கொடுமா, மாயா காசு கொடுமா அப்படிங்கிறாங்க. பிச்சையை கரெக்டாக எடுக்கலை, சும்மா ரொம்ப டீசெண்டாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ஆரி கேட்குறாரு, நீங்கள் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னே, ஏதாவது ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்னே. சரி, உங்களுக்கு சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே, பிக் பாஸ்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு உலக அனுபவமே உங்களுக்கு இல்லையே அப்படின்ன உடனே, நீங்கள் சான்ஸ் கொடுத்தா தானே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொல்கிறாங்க. அப்போ உடனே ராஜுபாயும் என்ன சொல்கிறார், சாரி ராஜுவும் என்ன சொல்கிறாருன்னா, 23 இயர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத அனுபவம் தான் இனிமேல் பிக் பாஸ் ஹவுஸில் போய் கிடைக்க போகுதா அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க ராஜு கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு கூட தான் எல்லாமே இருக்குது, எல்லாம் இருந்துட்டும் நீங்கள் ஜட்ஜ் பண்ண வந்திருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் கேட்குறீங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஜட்ஜஸே எதிர்த்து பேசணுன்னே ராஜுவோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறமா திருப்பி நீங்கள் ஏதாவது செலிபிரிட்டி வந்தால் கூட எதிர்த்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க எனக்கு சோறா போடுறாங்க, யார் வந்தாலும் நான் எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, அப்போ இவங்க 3 பேரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்கிறதுனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, இல்லைனா எதிர்த்து பேசுவீங்களான்னு கேட்டோன்னே, ஆமாம் அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ராஜு கடைசி ஆன் ஹோல்டு கார்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு லைஃப்பில் எதுக்குமே வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன், இதுக்கு வெயிட் பண்ணுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கா வில்லன் மெட்டீரியல் மாதிரி தெரியுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்